நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மீண்டும் ஒரு நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஒட்டுமொத்தமாக 1010 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முற்றிலும் முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாது. ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரெஷருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 370 காலி பணியிடங்களும், ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 670 காலி பணியிடங்களும் கொடுத்து ஒட்டுமொத்தமாக 1010 காலி பணியிடங்கள் 11/8/2025 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பைகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். மீண்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த நோட்டிபிகேஷன் நண்பர்களே இந்த திரையில பார்க்க போறோம். சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் 12/7/2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 11/8/2025 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இரண்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு ஃப்ரெஷர் கேட்டகரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஐடி கேட்டகரின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 320 காலி பணியிடங்கள் இருக்குது. இஎக்ஸ் ஐடிஐ மட்டும் பாத்தீங்கன்னா 670 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரெஷர் கேட்டகரிக்கும் இந்த இஎக்ஸ் ஐடிஐ கேட்டகரிக்கும் பாத்தீங்கன்னா கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், பெயிண்டர், வெல்டர்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த கார்பெண்டர் ஃப்ரெஷருக்கு 40 காலி பணியிடங்களும், எலக்ட்ரீஷியனுக்கு 40 காலி பணியிடங்களும், ஃபிட்டருக்கு 80 காலி பணியிடங்களும், மெக்கானிக் 40 காலி பணியிடங்களும், பெயிண்டருக்கு 40 காலி பணியிடங்களும், வெல்டருக்கு 80 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 320 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா யூஆர் கேஸ்டுக்கு 146, ஓபிசி கேஸ்டுக்கு 88, எஸ்சிக்கு 48, எஸ்டிக்கு 24, உடல் ஊனமுற்றோருக்கு 14 சொல்லி ஒட்டுமொத்தமாக 320 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 670 காலி பணியிடங்கள்ல யூஆர் கேட்டகரிகளுக்கு மட்டும் உங்களுக்கு 307 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 183 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு 102 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. எஸ்டிக்கு 52 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு 26 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், பெயிண்டர் அண்ட் வெல்டர் இந்த 6 வகையான பணிகள். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி, PASWA சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு 10 காலி பணியிடங்களும், எக்ஸ் ஐடிஐக்கு 10 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. சோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும். சோ 10th 12th டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். சோ இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோருக்கு இந்த கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், பெயிண்டர் இந்த 6 வெல்டர் இந்த 6 போஸ்டிங் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்க ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதை நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். சோ நியரஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கணும், எஸ்சி எஸ்டி அதோட சர்டிபிகேட் இருக்கணும், ஐடிஐ முடிச்சதுன்னா அதோட சர்டிபிகேட் இருக்கணும். சோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி டாக்குமெண்டா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 15 வயதுல இருந்து 24 வயசு இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடம், ஓபிசிக்கு 3 வருடம் சொல்லிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர் 10 வருடம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் 10th முடிச்சிருந்தாலே போதும் 50% மார்க் இருந்தா போதும் விண்ணப்பிக்கலாம். கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இதுக்கும் 10th plus 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா
10th முடிச்சிருந்தாலே போதும் 50% இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். இப்ப ஃப்ரெஷர் கேட்டகரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். கார்பெண்டர், பெயிண்டருக்கும் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். வெல்டருக்கும் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். எம்ஆர்டி, ரேடியாலஜி, பேத்தாலஜிக்கும் வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஃப்ரெஷர் முடிச்சு 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத சம்பளம் 6000 ரூபாய் வரும். இதே வந்து ஒரு ஃப்ரெஷரா இருந்து 12th முடிச்சதுன்னா 7000 ரூபாய் சம்பளம் வரும். எக்ஸ் ஐடிஐ வந்து பாத்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா 7000 ரூபாய் மந்த்லி சம்பளம் வந்து கொடுப்போம் வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து சொல்றோம் 11/8/2025 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புற மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆபீஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா https://pp.icf.gov.in இந்த வெப்சைட் மூலியமாக நீங்க ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கலாம். சோ மோர் தென் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 MB சைஸ் இருக்கணும். ஜேபிஜி இருந்தாலும் சரி, பிடிஎஃப் ஃபார்மேட் இருந்தாலும் சரி அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து எல்லாமே இருக்குது, நீங்க ஒன் பண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ளை பண்றதுக்கான லிங்க். சோ இதுதான் வந்து அப்ளை பண்ற லிங்க். இந்த நோட்டிபிகேஷன் லிங்கா இருக்கட்டும், இந்த அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா பார்த்துட்டு ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 மெத்தடா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்னொன்னு வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு யுவர் ஓபிசிக்கு மட்டும் மேல் கேண்டிடேட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. சோ உமன்ஸ் இருக்கட்டும், அதே மாதிரி உடல் ஊனமற்றா இருக்கட்டும், சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மென்ல இருந்து மத்த டீடைல்ஸ் இருக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து அப்ளிகேஷன் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணும். ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுல நீங்க எக்ஸ் ஐடிஐயா இல்ல ஃப்ரெஷரா இதுல ரெண்டுல ஏதோ ஒண்ணு வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். சோ இந்த நேம் இருக்கிற இடத்துல உங்களோட நேம், ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க, மதர் நேம் வந்து கொடுத்துருங்க. நேஷனலி இந்தியன் ஆல்ரெடி இருக்கும். சோ தமிழ்நாடா எஸ்ன்னு வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி நீ உங்க ஃபாதர் ஆர் மதர் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்காங்களா இல்லையா, எஸ்னா நோ, எஸ்ஸா நோவா கொடுத்துருங்க. நோன்னு இருந்துச்சுன்னா நோன் வந்து சரி பண்ணிக்கோங்க. எஸ்னா சோ எங்க வேலை பார்த்தாங்க, அதோட ரோல் நம்பர் என்ன, அது எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். சோ அதை வந்து இங்க எஸ்ன்னு ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ கம்யூனிட்டி வந்து அடுத்து செலக்ட் பண்றதுக்கு யூஆர்ஆ, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உடல் ஊனமுற்றவர்களா இல்லையா, சோ அதை வந்து இருக்குது எஸ்ஆ நோவா வந்து கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இதை ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் வந்து சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மந்த் இது பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட் வந்து இது கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்படி செலக்ட் ஆகி வந்துடும். அடுத்து ஆதார் கார்டு நம்பர் இருக்கும், பேன் கார்டு நம்பர். சோ உங்களுடைய தழும்பு இல்லைன்னா வந்து வேற ஏதாச்சும் வந்து மச்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதோடைய ஐடென்டிஃபை மார்க் வந்து இங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உடல் ஊனமுற்றவர்களா இல்லையா, சோ குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஓடிபி ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபைனலா வந்துட்டு டைரக்டா இது வந்துட்டு பேமெண்ட்டுக்குள்ள நீங்க வர்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டு வேலிடேட் ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரிண்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கட்டும், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க், அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்தமாக 1010 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நவீன் 812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாக எங்களை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி மெயில் அனுப்பிச்சு நீங்க உங்களுடைய பிசினஸ் கொரிஸ் லெட்டர்ஸ் வந்து எந்த டீடைல்ஸ் ஆனாலும் நீங்க எங்களோட கொலாபரேஷன் வந்து பண்ணலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.